அவள் சொல்வாள், பேயெல்லாம் உண்மையில்லை, பயந்தான் உண்மை. மர்மமான குளம். ஒரு மாலை நேரம் லக்ஷ்மி மரத்தடியில் நடந்து போகும்போது காற்று ஊ என்று வீசியது. அருகிலிருந்த பழைய குளத்திலிருந்து சலச்சல என்ற சத்தம் வந்தது. திடீரென்று வெள்ளை துணி போன்ற ஒரு பேய் வெளியே வந்தது. ஆனால் அது பயங்கரமில்லை, ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த பேய்க்கு பெயர் தப்பு தப்பு. அது பேச முயன்றது, பூ பூ பூ. ஆனா சரியா பேச வரல. லக்ஷ்மி சிரித்தாள், ஹஹா, நீ பேயா? நீங்கெல்லாம் பேய் இல்ல, கோமாளி பேய். தப்பு தப்பு கோபப்பட்டு பயமுறுத்த முயன்றது. லக்ஷ்மி அருகில் சென்று கேட்டாள், ஏன் நீ இங்கே இருக்கிறாய்? தப்பு தப்பு சொன்னது தடுமாறி, என் 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 பொம்மை குளத்தில் விழுந்துடுச்சு, அதை எடுக்க முடியல. உதவும் லக்ஷ்மி. லக்ஷ்மி தயங்காமல் குளத்துக்குள்ளிறங்கி பேயின் பொம்மையை எடுத்தாள். இதுதானே உன் பொம்மை என்றாள். தப்பு தப்பு மகிழ்ச்சியில் குதித்தது. ஏ ஏ ஏ. அன்று முதல் லக்ஷ்மியும் தப்பு தப்பும் நண்பர்களானார்கள். லக்ஷ்மி அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தாள். கிராம மக்களின் பயம். ஒரு நாள் கிராம மக்கள் பேயை பார்த்து பயந்தனர். பேய் பேய் என்று ஓடினார்கள். லக்ஷ்மி சொன்னாள், பயப்படாதீங்க, இது நல்ல பேய். எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினார்கள். அதன் பிறகு மல்லிகைப்புறத்தில் பேயை பார்த்து யாரும் பயப்படவில்லை. லக்ஷ்மி தப்பு தப்பு ஈக்குவல் டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். பயப்படுவதற்கு முன் புரிந்து கொள்ளுங்கள், உதவுபவர்கள் எப்போதும் நல்லவர்கள்.